அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருந்து நல்ல நித்திரை தந்திருப்பான்னு விசுவாசிக்கிறேன். அடியாளுக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்து நல்ல நித்திரை தந்து இன்னொரு நாளை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை சோஸ்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட இந்த காலைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி என்ன? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். இது எல்லாருக்கும் தெரியும். சாமுவேலுக்கு ஆண்டவர் தரிசனமாகும் பொழுது சாமுவேல் சொல்லுவாரு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இங்கே அதே போல ஒரு தெய்வ மனுஷன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தன்னுடைய மகளோடு கூட ஒரு வயதானவர் வசித்து வருகிறார். அவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஓய்வு நேரங்கள்ல எப்ப என்ன செய்வாரு, ஜெபம் செய்வதும் வேதம் வாசிப்பதும் ரொம்ப பக்தி நிறைந்த மனுஷனாக வாழ்ந்து வந்தார். அவர் என்ன செய்வார், சில நேரங்கள்ல தன்னுடைய அறைக்குள்ள சென்று என்ன செய்வார், கதவை பூட்டி கொண்டு அவர் என்ன செய்வார், நீண்ட நேரம் ஜெபிப்பார். ஒரு நாள் அப்படிதான் அவங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க மகன் நினைச்சாங்க, அப்பா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் கதவையே திறக்கல அப்படின்னு சொல்லி ஜன்னல்ல எட்டி பாக்குறாங்க. அப்பா என்ன செய்யறாங்க, ஒரு சேர் போட்டுட்டு அது முன்பாக நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. பார்த்த மகளுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்பாக்கு ஏதோ புத்தி சுவாதீனம் இல்லாத ஆயிட்டாங்க போல, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்யறாங்க, பாஸ்டருக்கு என்ன செய்யறாங்க, போதகருக்கு தொலைபேசியை அழைக்கிறாங்க. அழைச்சி, பாஸ்டர் நீங்க என்ன செய்யுங்க, உடனே வீட்டுக்கு வாங்க, அப்பா ஒரு மாதிரி இருக்கிறாங்க, வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ பாஸ்டர் கதவை தட்டிட்டு உள்ள போய் பாஸ்டரும் அப்பாவும் நல்லபடியா பேசிட்டு, அப்போ அப்பா வெளியே அந்த சகோதரிட்ட சொன்னாங்க, அப்பாவை பார்த்தீங்களா பாஸ்டர் அப்படின்னு கேட்டோடனே பாஸ்டர் சொல்றாங்க, அப்பா நல்லா இருக்காங்க, அப்பாவுக்கு என்ன இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பா என்கிட்ட நல்லா பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போதகர் சென்றாங்க. சரி, இதே போல நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க திருப்பி இன்னொரு டைம் பாக்குறப்ப அப்பா வெளியே வரல. அப்ப இந்த டைம் அவங்க ஜன்னலை திறந்து பாக்குறாங்க. அவங்க அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்பா அந்த சேருக்கு முன்பாக என்ன செஞ்சாரு, கீழே விழுந்து கிடந்தாரு. விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ போதகருக்கு திருப்பி அவங்க என்ன செய்யறாங்க, அதிர்ச்சியோட என்ன செய்யறாங்க, ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு உடனே போதகர் பாக்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, போதகர் சொல்றாரு, உங்க அப்பா என்ன இல்லை, புத்தி சுவாதீனம் இல்லாம இல்லை, அவங்க என்ன செஞ்சாங்க, எப்பவுமே அந்த சேர்ல ஆண்டவர் இருக்கிறதாக நினைத்து ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவர்கிட்ட தேவைகளை கேட்பாங்க, சில நேரம் மன்னிப்பு கேட்பாங்க, சில நேரம் வியாதியா இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தன் நண்பர்களுக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, தன்னுடைய சபை விசுவாசிகளுக்காக ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. இப்படி அவர் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சார், ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவித்தாரு. தவிர அவருக்கு என்ன இல்லை, புத்தி சுவாதீனமாக இல்லாம இல்லை. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பாதத்துல விழுந்து அவர் ஆண்டவத்துல ஜெபிக்கிறாரு. அப்படி அவர் ஜெபித்துட்டே இருக்கும் பொழுது என்ன செஞ்சிருச்சு, அவர் ஜீவனை விட்டுருக்கிறாரு அப்படின்ட்டு, அதனாலதான் அவர் படுத்திருக்கிறார் சேருக்கு முன்னாடி அப்படின்ட்டு சொன்னாங்க. சில வேளைகளை நாம கூட இப்படிதான் என்ன நினைக்கிறோம், ஆண்டோடைய பாதத்துல நம்ம என்ன செய்யறோம், ஆண்டோடைய பாதத்துல தெளிந்த புத்தியோட நம்ம ஆண்டவத்துல சேருவோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்ன செய்வாராம், நம்முடைய பக்தி விருத்தி உண்டாக்கும்படி அவர் நம்மோடு கூட இருப்பார். அதனாலதான் சாமுவேல் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே நீங்க சொல்லுங்க சாமி, நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னா. அதே போல இந்த வயதானவரும் கூட ஆண்டோடைய பாதத்துல எனக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்னு சொல்லி ஆண்டவரோடு கூட நெருங்கி அவர் ஜீவித்தாங்க. சாமுவேல் அப்படி நெருங்கி ஜீவித்த பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அந்த மகனை உருவாக்குனார். நீங்களும் நானும் ஆண்டோடைய பாதத்துல எவ்வளவு நேரம் செலவு செய்யறோம் நினைச்சு பாருங்க. எவ்வளவு நேரம் ஆண்டவருக்காக நம்ம ஒதுக்குறோம். ஆண்டவர் ஆண்டோடைய கூப்பிடுகிற அந்த மெல்லிய சத்தம் நமக்கு கேக்குதா, ஆண்டவர் நமக்கு உத்தரவிடுகிற காரியம் நமக்கு கேக்குதா அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம பதில் சொல்லுவோம், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த வயதான காலத்துல இந்த மனுஷர் செய்த நேரம், ஸ்பெண்ட் பண்ண நேரம் என்னது, ஆண்டோடைய பாதம் மாத்திரம்தான். ஆண்டவர் தன் முன்பாக இருக்கிறன்னு சொல்லி அவர்கிட்ட பேசுவதும், அவருடைய உரையாடி ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பாவ அறிக்கையிட்டு அவர் மரிக்கிற வரைக்கும் என்ன செஞ்சாரா, ஆண்டவருடைய பாதத்தை விட்டு பிரியாதபடிக்கு ஜெபத்துல தரித்திருந்திருக்கிறாங்க. ஜெபத்துல தரித்திருந்தது. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. அவருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, அதுக்கப்புறம் உணர்ந்தாங்க, அப்பா எவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட செலவு செய்தாங்க. இப்போ நாமளும் என்ன செய்யணும், அப்பாவை நம்ம விட்டு போனாலும்
அவர் தொழுது கொண்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், அவரோடு கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்லாம் முடிவெடுத்து என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவர் அதிகமாக நெருங்கி ஜீவித்தாங்களாம். அதே கதை இன்னைக்கு நமக்கு சொல்லி தருகிற பாடம், அதே சாமுவேல் நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு இதோ இருக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு நம்முடைய உறவு எப்படி இருக்கணுமா, ஆண்டவர் கூட அவ்வளோ நெருக்கமான உறவு நம்ம வச்சுக்கிறணும். நமக்கு கிடைக்கிற நேரம்லாம் நம்ம ஜெபத்தில் தரித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வருகிற செய்தியாக இருக்குது. ஒருவேளை நம்ம ஜெபத் வாழ்க்கையில் குறைவுபட்டிருப்போம் அப்படின்னு சொன்னால் இது இன்னொரு வாய்ப்பாக எண்ணி, ஆனால் என்ன செய்யலாம், நம்ம ஜெப வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லாட்டி மீண்டும் ஒரு விஷயம் என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை விட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி தருணங்கள்லாம் நமக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு பெரிய கிருபையாக நினச்சி நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து நம்முடைய உறவை ஆண்டவரோடு கூட புதுப்பித்து கொள்வோம். ஒருவேளை தொடர்ந்து வைத்திருக்கிற உறவு என்ன செய்யணும், தொடர்ந்து அதை என்ன செய்ய நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணுமா, பிரயாசப்படணும். அதுக்கு என்ன செய்யணும், அதிக நேரம் அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். நேரம் கிடைக்கிறோமா வேத வாசிங்க, தேவ வார்த்தை உங்களை நல்வழிப்படுத்தும், தேவ வார்த்தை உங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அது உங்களுக்கு வழிவகுக்கும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு சாத்தானுடைய தந்திரங்களை தப்பித்து வருவதற்கு அது என்ன செய்யுமா, நம்மை வழி நடத்தும். இப்பேற்பட்ட நன்மையான காரியங்கள் இந்த வேதத்தில் இருக்குது. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, தொடர்ந்து படிங்க. வேதத்தை படிக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னது, ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு, பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இந்த செய்தியை கேட்பீங்கன்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையை கேட்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேசத்தில் எங்கள் பெயர்களை இன்று நீர் பதிவு செய்ததற்காக உடைய பாத்திர நன்றியோடு இந்த அதிகாலை வேளையில் நிற்கிறோம் சாமி. இரவுல நல்ல நித்திரை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாளையும் கூட எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன். உடைய கிருபையை உணரத்தக்கதாக நீ கிருபை செய்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிற உறவு நாளுக்கு நாள் தனிந்து போகாதபடிக்கு தகப்பனே, நாளுக்கு நாள் அதிகரிக்கவும் உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு நீக்கி போடுங்க தகப்பனே. எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் கூட மன்னித்தள்ளுங்க. இந்த வேளையில் கூட விசேஷமாக ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காகவும் வயதானவர்களுக்காகவும் சிறு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி. ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேராக ஆசீர்வதிங்க. இந்த கோடை காலத்தில் ஆண்டவரே, யாரும் அதிகமாக சிக்காய் விடாதபடிக்கு ஆண்டவரே, நீர் நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைத்த பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்னாடுகள். விசேஷமாக வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவர்கள் அதிகமாக சோர்ந்து போகாதபடிக்கு இந்த வெயில் சீற்றத்தினால் ஆண்டவரே, மயக்கம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவர்களை ஆட்கொள்ளாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் சாப்பிடுகிற ஆகாரங்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகளை ஆசீர்வதிங்க. சுகத்தையும் பலத்தையும் தாங்க, சந்தோஷம் சமாதானத்தையும் தாங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்திற்கு ஆண்டவரே பெரிய ஆசீர்வாதமாக இருக்க அவர்களை நீங்கள் வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சி மண்டாடுகிறோம் சாமியா. விசேஷமாக ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட மருத்துவமனையில் சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சுகம் அளிக்கிற கரத்தினால பிள்ளைகளுக்கு சுகம் தந்து சந்தோஷம் சமாதானத்தையும் கட்டளையிட்டு அந்த குடும்பம் முழுவதும் சந்தோஷப்படவும், அது மாத்திரம் இல்லாதபடிக்கு தேவன் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அநேகருக்கு சாட்சிகளாக அவர்கள் அறிவிக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்க சாமி. குற்றங்குறைகளை மன்னித்து இப்படி ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தருள வேண்டுமா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி டிவி.